எல்லோருக்கும் வணக்கம். கலைவாணி சூம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 2 முட்டை, 1½ டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, எலும்பிச்சை, 1 கப் மைதா, கேசரி பவுடர், உப்பு மற்றும் குழம்பு மிளகாய்த்தூள். சிக்கனை கழுவின பிறகு அதில் 2 முட்டை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2½ டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மற்றும் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் தயிரையும் 2 டீஸ்பூன் மைதா மாவையும் சேர்த்துக்கோங்க. அதுல உங்க தேவைக்கேற்ப கேசரி பவுடரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறையும் பிழிஞ்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்ச பிறகு இத 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் ஊறின பிறகு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அதை காய வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல மைதா மாவை எடுத்துக்கோங்க. அதுல ஊற வச்ச சிக்கனை பிரட்டி எடுத்து எண்ணெயில போட்டு வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு சிக்கனை இன்னொரு பக்கமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி திருப்பி போட்டாதான் 2 பக்கமும் அது நல்லா ஈவனா ஃப்ரை ஆகும்.
இப்போ நம்ம சிக்கன் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.